வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ நஷ்ஹது அன்ன ஸய்யிதனா மௌலானா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கிருபையின் காரணமாக நாம் இருக்கக்கூடிய இந்த நேரம், இந்த காலகட்டம், அல்லாஹுடைய நேசர்கள் அல்லாஹுடைய ஆலயத்தை நோக்கி வெகு வேகமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். முழு உலக அளவிலிருந்து அல்லாஹுடைய பேரின்பத்தில் திளைத்தவர்களாக அல்லாஹுடைய ஆலயத்தை தரிசிப்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரை ஜியாரத் செய்வதற்காக முழு உலகிலிருந்து மக்கள் திரண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம். அல்லாஹு தாலா இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ் செய்கின்றார்களோ அவருடைய ஹஜ்ஜுகளை கபூல் செய்வானாக. அத்தோடு இன்னும் நம்மிலே ஹஜ் கடமையானவர்கள் எவ்வளவு பேர் இருக்கின்றோம். நாம் எல்லாம் சிறுகளிலே படித்திருக்கின்றோம், தக்க முதலும் சரீர சுகமும் உண்டாயிருந்தால் ஹஜ்ஜுக்கு செல்வது கடமை. அப்போ எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும் இன்னும் ஹஜ்ஜை தாமதப்படுத்தக்கூடியவர்கள் நம்மிடத்திலே இருக்கதான் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஹஜ் என்பது ஆயுளிலே ஒரே ஒரு தடவை தான் கடமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்னல்லாஹ கத் ஃபரத அலைக்குமுல் ஹஜ்ஜ, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது ஹஜ்ஜை கடமையாக ஆக்கியிருக்கின்றான், நீங்கள் ஹஜ் செய்யுங்கள். அப்போ ஒரு சஹாபி எந்திரிச்சு நின்று கேட்டாங்க, அக்குல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே ஒவ்வொரு வருடமும் ஹஜ் செய்ய வேண்டுமா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் எதுவும் சொல்லவில்லை, அமைதியாக இருந்தார். அவர் இரண்டாவது தடவையும் கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லவில்லை. மூன்றாவதாகவும் கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று கோபமான துணியிலே சொன்னார்கள், இல்லை, நான் ஆம் என்று சொல்லிவிட்டால் உங்களுக்கு ஹஜ் ஒவ்வொரு வருடமும் கடமையாக ஆகிவிடும். அதற்கு பிறகு நீங்கள் அதை செய்ய சக்தி பெறாமல் ஆகிவிடுவீர்கள். நான் எதனை உங்களுக்கு சொல்லாமல் விட்டுவிடுகின்றேனோ நீங்கள் அதனை அப்படியே விட்டுவிடுங்கள். எதை நான் சொல்லுகின்றேனோ அதை உங்களால் முடிந்த அளவு நீங்கள் அதனை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆக கண்ணியமானவர்களே, ஆயுளில் ஒரு தடவை தான் ஹஜ் கடமை. ஆனால் அந்த ஹஜ்ஜை நாம் எப்போது செய்ய வேண்டும்? மார்க்க அடிப்படையில் பார்த்தால் ஒருவர் வயோதிக காலம் வரை ஒத்தி வைத்து ஹஜ் செய்வதற்கு அவருக்கு அனுமதி இருக்கின்றது. ஆனாலும் கூட எப்பொழுது அவருடைய உடலிலே ஆரோக்கியம் இருக்குமோ, சுகம் இருக்குமோ, நல்ல நிலைமையில் அவர் இருப்பாரோ, அதே போன்று தகுந்த செலவு பணங்களும் வசதி வாய்ப்புகளும் அவருக்கு இருந்தது என்று சொன்னால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவர் ஹஜ்ஜை செய்து விட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்திற்கு எல்லா அமல்களிலும் வழிகளை காட்டினார்கள். பொதுவான அடிப்படையில் சொன்னார்கள், வாலிபத்திற்கு ஒரு பெரிய மதிப்பு இருக்கின்றது. வாலிப வயதிலே செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பெரிய அந்தஸ்து இருக்கின்றது. அதை பற்றி பல சந்தர்ப்பங்களிலே, பல நேரங்களிலே, பல வகையான வார்த்தைகளிலே, பல வகையான உதாரணங்களை சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு வயதில் செய்யக்கூடிய அமல்களுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஹஜ் என்பது ஒரு புனிதமான ஒரு அமல். நமக்கெல்லாம் தெரியும்,
இன்ன அவ்வள பைத்தி உயாலின்னாஸி லல்லதி பிபக்கத முபாரகம் வஹுதல் லில் ஆலமீன். இந்த பூமியிலே முதலாக அல்லாஹ்வை வணங்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயம் என்பது மக்காவிலே இருக்கக்கூடிய இந்த காபத்துல்லா தான். கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா இந்த பூமியை எப்பொழுது படைக்க நாடினானோ அப்பொழுது முதலாக காபத்துல்லா இருக்கக்கூடிய அந்த மைய பகுதியை தான் அல்லாஹு தஆலா படைத்தான். பின்பு அதிலிருந்துதான் முழு பூமியையும் அல்லாஹ் உருவாக்கினான். அந்த இடத்திலே அன்று அல்லாஹ்வை வணங்குவது ஆரம்பித்து இன்ஷா அல்லாஹ் இந்த உலகம் இருக்கும் வரை ஒரு அமல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது காபத்துல்லாவை தவாப் செய்வதும் அந்த காபத்துல்லாவை மையமாக வைத்து ஹஜ் செய்வதும். இப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு அமல், தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு அமல். இந்த அமலை செய்வதற்கு அல்லாஹ் எனக்கு ஒரு சக்தியை தந்து விட்டான், எனக்கு ஒரு வசதியை தந்து விட்டான் என்று சொன்னால் இதற்கு பிறகும் நான் தாமதப்படுத்துவது என்பது அல்லாஹ் எனக்கு கொடுத்த அந்த நியமத்தை நான் புறக்கணிப்பதாக கூட ஆகலாம். கண்ணியமானவர்களே, ஒரு காலத்திலே பயண ஏற்பாடுகள் செய்வது மிக சிரமமாக இருந்தது. சில நூல்களிலே எழுதியிருக்கிறார்கள், சிலருடைய வாழ்க்கை குறிப்பிலே எழுதியிருக்கிறார்கள், நான் வாலிபமாக இருக்கும் பொழுது, என்னுடைய தாடி முடி கருப்பாக இருக்கும் பொழுது நான் ஹஜ்ஜுக்காக புறப்பட்டேன், அங்கு போய் சேருவதற்குள் என்னுடைய தாடி நரைத்து விட்டது என்று எழுதியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அப்படியெல்லாம் சிரமங்கள் ஒரு காலத்திலே இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் இன்று அப்படியெல்லாம் இல்லை. அல்லாஹு தஆலா பல வகையிலே எளிதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். எனவே இந்த வருடம் அல்லாஹ் நமக்கு சக்தியையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் தந்திருந்தால், இப்பவும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைந்தால் எனக்கு ஹஜ்ஜு கடமையாக ஆகியிருக்கிறது என்று நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த வருடமும் ஹஜ்ஜு செய்வதற்கு முயற்சி செய்யலாம். நம்முடைய ஆசை, நம்முடைய தேட்டம், நம்முடைய ஆர்வம் எந்த அளவு இருக்குமோ அல்லாஹு தஆலா அந்த ஆசையை நிச்சயமாக கபூல் செய்து விடுகின்றான். சஹாபாக்களுடைய சரித்திரங்களிலே பல நிகழ்வுகள், பல வகையான சம்பவங்கள். அடியான் ஆசைப்பட்டார், ஒரு அமலை செய்வதற்கு அவன் தேட்டத்தோடு இருந்தார், அல்லாஹ் அதனை கபூல் செய்கிறான். அதை செய்வதற்குள்ள பாக்கியத்தை அல்லாஹ் அவருக்கு கொடுத்து விடுகின்றான். எனவே கண்ணியமானவர்களே, இந்த வருடம் முடியவில்லை என்று சொன்னால் இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வருடங்களிலே எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் இந்த இபாதத்தை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆசையை நம்மிடம் நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வதற்கு முதலாவதாக அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடியது அடியான் அந்த அமலை ஆசைப்பட வேண்டும். குர்ஆனிலே சூரத்துல் அன்பியாவிலே அல்லாஹ் தஆலா பல நபிமார்களுடைய வரலாறுகளை தொடர்ந்து சொல்லி காட்டிவிட்டு கடைசியாக ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே தனக்கு பிள்ளை இல்லாத நேரத்திலே எப்படியெல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக எல்லா நபிமார்களுக்கும் சேர்த்தார் போல ஒரு அழகான ஒரு வாசகத்தை சொல்லுவான். இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத். இந்த நபிமார்கள் எல்லாம் நன்மையான காரியங்களிலே விரைந்து செயல்படுபவர்களாக இருந்தார். நன்மையான காரியங்களிலே அவசரப்பட்டு செய்பவர்களாக இருந்தார்கள். இன்னஹும் வகானூ யதுஊனனா ரகபன் வரஹபா. ஆர்வத்துடனும் அச்சத்துடனும் நம்மிடத்திலே துஆ செய்பவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள். நம்மிடத்திலே பணிந்து நடப்பவர்களாக அவர்கள் ஆகியிருந்தார்கள் என்று எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லிவிட்டு அவர்களுடைய மொத்த அமல்களுடைய சாராம்சமாக அல்லாஹ் இந்த வார்த்தைகளை சொல்லி காட்டுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, முதலில் நம்மகிட்ட இருக்க வேண்டியது ஆசை, ஆர்வம், தேட்டம். அல்லாஹ் என்னிடமிருந்தும் இந்த அமலை கபூல் செய்ய வேண்டுமே, எனக்கும் இந்த ஒரு வாக்கியத்தை கொடுக்க வேண்டுமே. உலகத்திலே லட்சாதி கோடிக்கணக்கான மக்கள் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து இன்று வரை இந்த அமல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதனை புதுப்பித்தார்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இந்த அமலை இன்னும் நான் செய்வதற்கு பாக்கியமற்றவனாக இருக்கின்றேனே. யா அல்லாஹ், இந்த துர்பாக்கியிலிருந்து என்னை காப்பாற்றி என்னையும் இந்த அமல் செய்யக்கூடியவனாக என்னை நீ கபூல் செய்வாக என்பதாக முதலாவதாக ஆசை இருக்க வேண்டும். இரண்டாவதாக அதற்கான துஆ இருக்க வேண்டும். மூன்றாவதாக அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பக்கம் ஆர்வமூட்டி இருப்பதுடன் இன்னொரு பக்கம் ஹஜ் செய்யாமல் இறந்து விட்டார். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆசை, அவருடைய சிந்தனை என்னவாக இருந்தது? என்னுடைய உம்மத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும்
முஸ்லிமாக என்னை ஏற்றுக்கொண்டவனாக அல்லாஹ்வையும் என்னையும் உண்மைப்படுத்தியவனாக ஒவ்வொரு மனிதனும் மௌத்தாக வேண்டும் என்பதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையாக இருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் கூட ஒரு மனிதர் ஹஜ் கடமையாக ஆகியிருந்து தகுந்த பொருளாதார வசதி இருந்து உடல் சக்தி இருந்து ஹஜ் செய்யாமல் ஒருவர் இறந்து விட்டார். மிக கடினமான வார்த்தையை சொன்னார்கள். அவன் நாடினால் கிறிஸ்தவனாக இறந்து போகட்டும், அவன் நாடினால் யூதனாக இறந்து போகட்டும் என்று மிக கடினமான சொல்லை சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசை என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மனிதனும் முஸ்லிமாக மௌத்தாக வேண்டும் என்று இருந்தும் கூட இந்த நேரத்திலே இந்த அமலை செய்யாமல் அவர் பாக்கியமற்றவராக அவர் இறந்து விட்டார், அவர் வேண்டுமானால் இப்படி மரணிக்க வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்று சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, வசதி உள்ளவர்கள் தகுதி உள்ளவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய கடமையை தாமதப்படுத்தாமல் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக நாம் செய்வதற்காக முதலாவது ஆசைப்பட வேண்டும், இரண்டாவதாக துஆ செய்ய வேண்டும், மூன்றாவதாக அதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, நாம் ஹஜ்ஜுக்கு சென்ற நேரத்திலே பார்க்கின்றோம், அங்கு வயோதிக காலத்திலே வந்துவிட்டு அவர்களும் அந்த அமல்களை செய்வதற்கு சிரமப்படுகின்றார்கள். அவர்கள் யாரை அழைத்து வந்திருக்கின்றார்களோ, யாருடைய துணையுடன் வந்திருக்கின்றார்களோ அல்லது துணை ஏதும் இல்லாமல் வந்துவிட்டு அங்கு அவர்கள் படக்கூடிய அந்த சிரமப்படக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தால் உண்மையில் நாம் ரொம்ப கவலைப்படணும். இந்த நிலைமையில இப்படி ஹஜ் செய்யறாங்க, அது ஒரு பாக்கியம் தான். அந்த நேரத்தில் அதை செய்தது ஒரு பாக்கியம் தான், சந்தேகமே இல்லை. ஆனாலும் கூட அதற்கு முன்னால் இருந்த வாலிபத்தை எல்லாம் தொலைத்து விட்டு, கண்ணியமானவர்களே, இது அல்லாஹுக்கு பிடித்தது கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக ஒரு சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள், அல்லாஹு தஆலா மஹ்ஷர் மைதானத்திலே ஒவ்வொரு மனிதனிடம் இந்த 4 கேள்விகளை கேட்பான். சொன்னார்கள், லா தஸூலு கதமா அப்தின் யௌமல் கியாமா ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன். ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அவனிடத்தில் 4 விஷயங்களை விசாரணை செய்யப்படும். அந்த விசாரணைக்கு பதில் சொல்லாத வரை அவனுடைய பாதங்கள் அந்த இடத்திலிருந்து நகராது என்று சொன்னார்கள். அதிலே குறிப்பாக வாலிபத்தை பற்றி சொன்னார்கள். வான் ஷபாபிஹி ஃபீமா அஃப்னாஹு, அவன் தன்னுடைய வாலிபத்தை எதிலே செலவழித்தான். கண்ணியமானவர்களே, நல்ல அமல்களிலே செலவழித்தோம், நற்காரியங்களை நாம் பழக்கப்படுத்தினோம், இது போன்ற இபாதத்துகளை செலவழித்தோம் என்று சொன்னால் நாளை அங்கு பதில் சொல்வது எளிதாக ஆகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகாக்களில் தோழர்களில் பெரியவர்களுக்கு எப்படி மதிப்பு கொடுத்தார்களோ, அவர்களுடைய சொற்களை மதித்து நடந்தார்களோ, அதே போன்றுதான் சிறு வயதுடைய சஹாபியாக இருந்தார் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தார்கள், மதிப்பு கொடுத்தார்கள், அவர்களை தன்னோடு அரவணைத்துக் கொண்டிருந்தார்கள். மிக முக்கியமான உதாரணம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிற்காலத்தில் மருமகனாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, சிறு வயதிலே சஹாபி இஸ்லாத்தை ஏற்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே எல்லா அமல்களிலும் இருந்தார்கள். முக்கியமான ஒரு தருணம் ஹிஜ்ரத்துடைய தருணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று இரவு ஹிஜ்ரத் செய்ய இருக்கிறார்கள் என்று சொன்னார். தனக்கு தன்னிடத்திலே கொடுக்கப்பட்டு வைத்திருந்த அமானிதங்கள் எல்லாம் புதியவர்களிடத்திலே ஒப்படைத்து விடுவதற்காக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் அந்த பொறுப்பை கொடுத்து விட்டு பெருமானார் அவர்கள் எந்த படுக்கையிலே படுத்திருப்பார்களோ அந்த படுக்கையிலே அவர்களை படுக்க வைத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அன்றைய இரவு எதிரிகள், முஷ்ரிக்குகள், காஃபிர்கள் அவர்களுடைய வீட்டை சுற்றி முற்றுகையிட்டு இருக்கின்றார்கள். கதவை திறந்து பார்த்தால் பெருமானார் அவர்களுடைய படுக்கையிலே ஒரு மனிதர் படுத்திருக்கிறார். வாளால் அவர்கள் வெட்டி இருந்தால் அவருடைய கதை அத்தோடு முடிந்திருக்கும். அப்படிப்பட்ட இக்கட்டான நிலைமையிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட உடன் இருந்தார்கள். இப்படியெல்லாம் வாலிபர்களை வளர்த்து எடுத்தார்கள். பின்னால் இவர்களை கொண்டு இதனுடைய பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் நடந்தது. கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், யக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 விஷயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விஷயங்களை நீங்கள் செய்து விடுங்கள். அதில் ஒன்று சொன்னார்கள், ஷபாபக கப்ல ஹரமிக்க, வயோதிகம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, வாலிபம் என்பது அது எந்த விஷயமாக இருந்தாலும் அது சரியென்று ஆகிவிட்டு நினைத்து விட்டால் அதனை செய்வதற்கு ஒரு துடிப்பு இருக்கும். அதே சமயம் அந்த வாலிபத்தை நாம் முறையாக பயன்படுத்தவில்லை என்று சொன்னால்
வாலிபம் இருக்கின்றது, வசதி வாய்ப்புகளும் இருக்கின்றது, ஓய்வும் இருக்கிறது என்று சொன்னால் பெரியவர்கள் சொல்வார்கள், அங்கே பாவத்தினுடைய வேர் அஸ்திவாரம் இடுவதற்கு தயாராக ஆகிவிட்டது. பாவம் எந்த நேரமும் எப்படியும் அந்த வாலிபரிடத்திலே ஊன்றி விடுவதற்கு அது அஸ்திவாரம் விட்டுவிட்டது என்று சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, எனவே வாலிபத்தை நாம் இபாதத்திலே கழித்தால், நல்ல விஷயங்களிலே கழித்தால், அது நம்முடைய எதிர்காலத்திற்கு பெரிய பாக்கியமாக ஆகிவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சிறிய வயதுடைய சஹாபி வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு நோன்பு வைக்க அனுமதி தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்க அனுமதி கொடுத்தார்கள். மாதத்துல 3 நாட்கள் நோன்பு வையுங்கள். சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் எனக்கு வாலிபத்தை தந்திருக்கலாம், என் உடல்ல இன்னும் அதிகமான சக்தி இருக்குது, எனக்கு இன்னும் அனுமதி தாருங்கள். சொன்னார்கள், நான் நோன்பு பிடிப்பதை போல வாரத்துல திங்கட்கிழமை நோன்பு வருங்கள், வியாழக்கிழமை நோன்பு வையுங்கள். முதல்ல மாதத்துல 3 நாள் அனுமதி கொடுத்தார்கள். அவர் தன்னுடைய வாலிபத்தை இபாதத்தில் கழிக்க நினைத்தார். இன்னும் அதிகமாக அனுமதி கொடுத்தார்கள். வாரத்துல 2 நாள் நோன்பு வைக்க சொன்னாங்க. அவர் இன்னும் சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்னும் வாலிபம் இருக்கின்றது, எனக்கு இன்னும் அனுமதி தாருங்கள். சொன்னார்கள், 1 நாள் நோன்பு வையுங்கள், 1 நாள் நோன்பை விட்டு விடுங்கள். சஹாபி விடல, திருப்பி கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்னும் அனுமதி தாருங்கள். சொன்னாங்க, இதுதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோன்பு வைப்பதில், நஃபிலான் நோன்பு வைப்பதில் ஆக சிறந்த முறை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய நோன்புடைய இந்த முறைதான், நீங்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். கண்ணியமானவர்களே, வாலிபர்கள் இப்படி அமல்களிலே ஆசைகளை உடையவர்களாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார். நமக்கெல்லாம் தெரியும், ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலே ஆடம்பரமான வாழ்க்கை, பொருளாதாரத்திலே மிக மிஞ்சிய அளவிலே இருந்தவர்கள். இஸ்லாத்தை ஏற்றார்கள், இஸ்லாத்திற்காக தன்னை தியாகம் செய்தார்கள். வரலாற்றிலே பொன் எழுத்துகளால் எழுதப்படக்கூடிய உயர்ந்த சஹாபியாக ஆனார்கள். மதீனாவுடைய முதல் தாழி, முழு மதீனாவுடைய தீனுடைய ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கு 1 வருடம் அங்கு சென்று இருந்து தன்னுடைய தியாகத்தை, அங்கு முழு வாழ்க்கையும் அங்கு கழித்தார்கள். உஹதுடைய யுத்தம் நடக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய ஜனாசாவை பார்த்து கண்ணீர் சிந்தினார்கள். சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா இவருடைய வாலிபத்தை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான். கண்ணியமானவர்களே, வரலாற்றிலே பொன்னெழுத்துகளால் எழுதப்படக்கூடிய உயர்ந்த நிலைக்கு ஆனார்கள், வாலிபத்தை முறையாக கழித்ததின் காரணம். கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள், சபஅத்தும் யுதில்லுஹுமுல்லாஹு, அல்லாஹ் தஆலா கியாமத் நாளிலே நிழலே இருக்காத அந்த நேரத்திலே 7 வகையான மனிதர்களுக்கு தன்னுடைய அர்ஷுடைய ரஹ்மத்தின் கீழே, அந்த நிழலின் கீழே அல்லாஹ் தஆலா நிழலை அளிப்பான். அதிலே சொன்னார்கள், ஷாபுன் நஷா ஃபீ இபாதத்தில்லாஹ், வாலிபர் அவர் தன்னுடைய வாலிபத்தை மார்க்க விஷயங்களிலே கழித்தார், தன்னுடைய வாலிபத்தை தீனுடைய காரியங்களிலே பயன்படுத்தினார். அல்லாஹ் தஆலா மஹ்ஷர் மைதானத்திலே அவர்களுக்கென்று சிறப்பான நிழலை அல்லாஹ் தஆலா அளிப்பான் என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வளர்ப்பு மகன் ஹஜ்ரத் உஸாமத் இப்னு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண தருவாயிலே அவர்களுக்கு வயது சுமார் 18 இருக்கும். ஒரு பெரிய படைக்கு தளபதியாக ஆனார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான தோழர்களில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரிய பெரிய சஹாபாக்களை அந்த படையிலே வைத்து இந்த வாலிபரை அமீராக ஆக்கி ஒரு ஜமாத்தை வெளியே அனுப்பி வைத்தார். கண்ணியமானவர்களே, இப்படி எல்லாம் தன் கூட இருந்த வாலிபர்களை அமல்களிலே, நற்காரியங்களிலே, தீனுக்கு உதவியான காரியங்களிலே, தீனை நிலைநாட்டக்கூடிய காரியங்களிலே, ஒருவருக்கொருவர் உதவி தாசி செய்யக்கூடிய காரியங்களிலே சஹாபாக்கள் தன்னுடைய தோழர்களை ஈடுபடுத்தினார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு இந்த தீனை பாதுகாத்தான். இன்று நம்முடைய கல்வரை, நம்முடைய கைவரை இந்த தீனை கொண்டு வந்து சேர்த்து. கண்ணியமானவர்களே, எனவே நாம் நம்முடைய வாலிப சமுதாயத்தை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த வருஷம் யாருக்கெல்லாம் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றாரோ அல்லாஹ் தஆலா அவருடைய ஹஜ்ஜை கபூல் செய்வானாக. நாம் அவர்களை ஹஜ்ஜுக்கு அனுப்பி வைத்துவிட்டு இங்கு நாம் இருந்து நாமும் நம்முடைய அமல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அவர்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் நான் உன்னுடைய சமூகத்திலே ஆஜராகிவிட்டேன் என்பதாக
அவர்கள் அங்கு செல்கின்றார்கள். நாம் இங்கே நம்முடைய மஸ்ஜித்களை, நம்முடைய பள்ளிவாசல்களை நாம் செழிப்பாக ஆக்குவோம். நம்முடைய பள்ளிவாசல்களின் நிலைமை என்ன என்று சுகூரிய தொழுகையை கணக்கெடுத்து பாருங்கள். ஊரிலே எத்தனை நபர்கள் சுகூர் தொழுகைக்கு இமாம் ஜமாத்துக்கு வருகின்றார்கள், எத்தனை பெரியவர்கள் வருகின்றார்கள், எத்தனை வாலிபர்கள் வருகின்றார்கள், எத்தனை சிறுவர்கள் வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, ஊரில் உள்ள எல்லா பள்ளிகளுக்கும் சென்று பாருங்கள். வெளியில பார்க்கிறதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு அல்லாஹ் ஒரு தீனுடைய சூழ்நிலையை ஒரு போர்வையை போர்த்துன மாதிரி வச்சிருக்கிறான். ஆனா உள்ளுக்குள்ள யதார்த்தத்துல பார்த்தா கண்ணியமானவர்களே, இன்னும் தீனுடைய சூழ்நிலை வர வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, எனவே நாமும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நேரங்களை கொடுக்க வேண்டும். நம்முடைய வாலிபர்களையும் இது போன்ற விடுமுறை காலங்களில் நாம் அனுப்பி வைக்க வேண்டும். ஊரில் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தத்திலே, நம்முடைய வீட்டிலே, அக்கம் பக்கத்திலே, குடும்பத்திலே இருக்கக்கூடிய வாலிபர்கள் விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். கண்ணியமானவர்களே, இதை போன்ற அமல்களை நாம் செய்து 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 இன்ஷா அல்லாஹ் நம்முடைய எதிர்காலத்தை, நம்முடைய ஊருடைய சூழ்நிலை தீனுக்கு மாற்றமான எந்த நிலைமை வந்தாலும் அந்த நிலைமையிலே தடுமாறாதவர்களாக, தீனிலே உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக வரக்கூடிய சமுதாயத்தை ஆக்குவதற்கு அல்லாஹ் தஆலா நம்மை எல்லாம் கபூல் செய்வானாக என்று வேண்டி துஆ செய்தவனாக எனது வார்த்தையை நிறைவு செய்கின்றேன். அல்லாஹ் நம்முடைய இந்த அமல்களை கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.